யாழ் சிறியின் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் இந்திய வாலிபர் தற்கொலை, மர்மம் சூழ்ந்த சம்பவம், போலீசார் தீவிர விசாரணை. ஈரானின் பொருளாதாரம் சரிவின் விளிம்பில், டொனால்ட் ட்ரம்ப் கடும் விமர்சனம். மியன்மாரில் மீண்டும் உள்நாட்டு போர் தீவிரம், இராணுவத்தின் கை ஓங்குகின்றது, நிலைமை பதற்றம். வருட இறுதிக்குள் சில முக்கிய புள்ளிகள் சிறைக்கு, ஜனாதிபதியின் அதிரடி எச்சரிக்கை. இலங்கையில் ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல், புதிய சலுகைகள் அறிவிப்பு. செம்மணி மனித புதைகுழி, 5ஆம் நாள் அகழ்வில் மேலும் 3 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு, உண்மை வெளிச்சம் காணுமா? நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் உறுதியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கில் வருட இறுதிக்குள் சில முக்கிய மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்கள் சிறைக்கு செல்ல நேரிடும் என ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெளிவுபடுத்தினார். யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதிகாரம் அல்லது பணம் கொண்டு தப்பிக்க முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் நீண்ட காலமாக விசாரணையில் உள்ள சில முக்கிய வழக்குகள் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் மீது தண்டனை வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். இதன் மூலம் அரசாங்கம் ஊழலை ஒழிக்க உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த அறிவிப்பு அரசியல் தலைவர்களிடமும் தொழிலதிபர்களிடமும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் பொதுமக்கள் மத்தியில் கலவையான எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது. சிலர் இதனை வரவேற்று நீதி நிலைநாட்டும் முயற்சி என பாராட்ட, மற்றவர்கள் இது அரசியல் பழிவாங்கலாக இருக்கக்கூடும் என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட விசாரணை அமைப்புகள் பல முக்கிய ஆவணங்களை சேகரித்து வருகின்றன. அடுத்த சில மாதங்களில் பல அதிரடி நடவடிக்கைகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இலங்கையில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசாங்கம் சமீபத்தில் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் பல்வேறு சலுகைகள் மற்றும் நன்மைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கின்றன. தகவலின்படி அரச ஊழியர்களின் வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டு சம்பள உயர்வு, கொடுப்பனவுகள் அதிகரிப்பு மற்றும் பதவி உயர்வு தொடர்பான சலுகைகள் விரைவில் அமுலுக்கு வரும் என கூறப்படுகின்றது. குறிப்பாக நீண்ட காலமாக பதவி உயர்வு பெறாமல் இருந்த பணியாளர்களுக்கு இது ஒரு முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது. மேலும் ஓய்வூதியம் தொடர்பான சீர்திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறியப்படுகின்றது. ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கு கூடுதல் நிவாரணங்கள் வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அரச சேவையில் உள்ளவர்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கும் இருவரும் பயன்பெற உள்ளனர். இந்த அறிவிப்பு அரச ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் பொருளாதார சிரமங்களை எதிர்கொள்ளும் பல குடும்பங்களுக்கு இது ஓரளவு நிவாரணமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இந்த சலுகைகள் நடைமுறைக்கு வரும் திகதி மற்றும் செயல்முறை தொடர்பான விரிவான சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் 3ஆம் கட்டத்தின் 5ஆம் நாள் அகழ்வின் போது மேலும் 3 மனித எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதிகாரப்பூர்வ தகவலின்படி நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் நடைபெறும் இந்த அகழ்வு பணிகள் மிகவும் கவனமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக நிபுணர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வில் இதுவரை பல மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் அடையாளம் காணும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. DNA பரிசோதனைகள் மூலம் பல ஆண்டுகளாக காணாமல் போனவர்களின் விவரங்களுடன் ஒப்பிட்டு அடையாளம் காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செம்மணி பகுதி கடந்த கால மோதல்களுடன் தொடர்புடையதா கருதப்படும் இடமாக இருப்பதால் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றன. குடும்பத்தினரை இழந்த பலர் உண்மை வெளிச்சம் காணும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நடவடிக்கைகளை கவனித்து வருகின்றனர். இந்த நிலையில் மனித உரிமை அமைப்புகளும் இந்த அகழ்வு பணிகளை கவனித்து வருவதுடன் முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். அடுத்த கட்டங்களில் மேலும் முக்கிய தகவல் வெளிவரும் வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
அமெரிக்காவில் வசித்து வந்த இந்திய வாலிபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அந்நாட்டு இந்திய சமூகத்திலும் கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதன் பின்னணி குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவலின்படி கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்காக அமெரிக்கா சென்றிருந்த இளம் இந்தியர் தங்கியிருந்த இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த தற்கொலைக்கு காரணமான சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக தெரியாத நிலையில் மன அழுத்தம், தனிமை, வேலை தொடர்பான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து தகவல் சேகரிக்கப்படுகின்றன. மேலும் சம்பவம் தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் போலீசார் ஆய்வு செய்து வருவதுடன் இது தற்கொலைதானா அல்லது வேறு ஏதாவது சந்தேககரமான சூழ்நிலையா என்பது குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவம் வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களின் மனநலம் குறித்து மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளது. சமூக வலைதளங்களில் பலரும் இது குறித்து தங்கள் வருத்தத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து வருகின்றனர். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் பொருளாதாரம் தீவிர வீழ்ச்சியடைந்து வருவதாக கூறி கடுமையான கருத்தை வெளியிட்டுள்ளார். சமீபத்திய அரசியல் உரையொன்றில் பேசிய அவர், அமெரிக்காவின் தடைகள் மற்றும் சர்வதேச அழுத்தங்களின் காரணமாக ஈரான் பொருளாதாரம் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தாம் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அமுல்படுத்தப்பட்ட கடுமையான பொருளாதார தடைகள் தான் ஈரானின் தற்போதைய நிலைக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருந்த எண்ணெய் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள், வங்கித்துறைக்கு விதிக்கப்பட்ட தடைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக தடைகள் ஆகியவை அந்நாட்டு வருவாய் கடுமையாக பாதித்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் பணவீக்கம் அதிகரித்ததுடன் வேலைவாய்ப்பு குறைவு மற்றும் நாணய மதிப்பு சரிவு போன்ற பிரச்சினைகளும் தீவிரமடைந்துள்ளன. ஆனால் ஈரான் தரப்பு இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து தங்களது பொருளாதாரம் இன்னும் நிலைத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கிந்திய நாடுகளின் அழுத்தத்தையும் தாண்டி வளர்ச்சியை தொடரும் முயற்சியில் இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்க ஈரான் உறவுகள் மீண்டும் பதற்றமடையும் சாத்தியம் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். உலகளாவிய எண்ணெய் சந்தைகளிலும் இதன் தாக்கம் காணப்படக்கூடும் எனவும் கருதப்படுகின்றது. மியன்மார் நாட்டில் நீண்டகாலமாக நீடித்து வரும் உள்நாட்டு மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. சமீபத்திய தகவலின்படி இராணுவம் தனது தாக்குதலை அதிகரித்துள்ளதுடன் பல பகுதிகளில் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது. 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற மியன்மார் மிலிட்டரி கப் 2021 பின்னர் இராணுவ ஆட்சி மற்றும் ஜனநாயக ஆதரவாளர்கள் இடையான மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. தற்போது ஆயுத எதிர்ப்பு குழுக்களும் இன அடிப்படையிலான ஆயுத அமைப்புகளும் இராணுவத்திற்கு எதிராக பல முனைகளில் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் இராணுவ வான்வழி தாக்குதலை அதிகரித்துள்ளதாகவும் சில முக்கிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் கடுமையான மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. பொதுமக்கள் பலர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் மனிதாபிமான நிலை மோசமடைந்துள்ளதாகவும் சர்வதேச அமைப்புகள் எச்சரிக்கின்றன.